மாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வியோட ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு வீக் விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேங்க. அண்ட் என்னோடய விஷ் என்னென்னா, நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாண்டா. அண்ட் ஆக்சுவலி நான் எடுத்த கண்டென்ட் எதுனா, நம்ம ஆல்ரெடி மூன்லைட் அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் வந்து பார்த்துருப்போம். அதே ஒன் ஷாட் எனக்கு என்னமோ அது இன்கம்ப்ளீட்டாக வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க தவிர அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டே நான் அதில் கொண்டு வரல. ஸோ அதனால் அதே ஒன் ஷாட்டை தான் சீசன் 2 வந்து நான் போட போகிறேன். ஓகே, நான் வந்து பேசிகிட்டே இருக்காமல் வீடியோக்குள்ளே வந்து போயிடுறேன். இப்போ ஸ்டார்டிங் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ, எவ்வளோ நேரம் ஆகும் இவ வரத்துக்கு அப்படின்னு அவன் நின்றுட்டே வந்து இருக்கான். அதே டைம் நீங்கள் அப்படியே வரீங்க, அப்போ தான் வியை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வரான். நீங்களும் வந்து அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க ஓடி போய். அங்கே இருக்கிற எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அது எதுவுமே கண்டுக்காமல், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, நானும் தாண்டி 1 மந்த் ஆச்சு நீ போய், எப்போ தான் வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ வந்துட்டல, திருப்பி இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அது இதுன்னு எதுவுமே சொல்லி என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாத வி. அது அது அப்படியெல்லாம் போக மாட்டேன். இதே பேச்சு மேலே இருப்பல்ல, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எந்த அப்ரோடுக்கும் நான் மீட்டிங்க்கு போக மாட்டேன்னு நான் அடித்து சொல்லிட்டேன். ஓகேவா? ஹாப்பி இல்லை? சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்களும் உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பெட்ரூமில் வச்சுட்டு அப்படியே கீழே வரீங்க. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. எதுக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு, நானே போய் செய்கிறேன். வி, எனக்கு அதெல்லாம் சாப்பிட விருப்பம் இல்லை. நீ எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாமல் மரியாதையாக போய் ஆர்டர் பண்ணடா. அதெல்லாம் முடியாது, நான் தான் சமைப்பேன். சரி, ஏதோ ஒன்று, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ளே சமைச்சுதான், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவனும் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கீழே வரீங்க. அப்படியே ஏதோ தீஞ்சு போன ஸ்மெல் அடிக்குது. ஆரம்பிச்சிட்டானா வீ. அதோ முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறான். அது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அப்படியே செம்மையாக முறைக்கிறீங்க. என்ன கருமண்டா இது, அது கொஞ்சமாக தீஞ்சிருச்சு, லைட்டாக தான், சாப்பிடு நல்லாயிருக்கு, நீ டேஸ்ட் பண்ணியா? இல்லை, நான் அப்பயும் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே பண்ணாது, மரியாதையாக போய் ஆர்டர் பண்ணா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவனும் வந்து சரி கத்தாத, டென்ஷன் ஆகாத, ஆர்டர் தானே பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு அவனும் வந்து ஆர்டர்லாம் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ஃபுட்டை வந்து சாப்பிட்றீங்க. நீங்களும் வந்து போய் கவுச்சில் வந்து உட்காடுறீங்க. அப்படியே வியும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். அப்படியே உங்கள் ஷோல்டரில் வந்து அப்படியே சாயிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே அப்படின்னு அப்படியே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காடுறான். அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே அதை சுற்றி அவன் கையை போட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து அவனோட ஹெட்டை ப்ளேஸ் பண்ணி உக்காந்துருக்கான். நீங்களும் வந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். வி, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையே அப்படின்னு அப்படியே உங்கள் முன்னாடி வரான். வி, என்ன? ஒன்றும் இல்லடி, அங்கே என்னமோ இருக்குது, அதனால தான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து பார்க்குறான். அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான் அட்மையர் பண்ணி. உங்களுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அது அந்த ஃபீல் நல்லாயிருக்கு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வி உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவனோட கையை வந்து விடுறான். நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தள்ளி போகிறீங்க. வி வந்து திருப்பியும் உங்களை கிட்ட இழுத்து இன்னும் ஹார்ஷாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி திருப்பியும் நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் வந்து வேறு மாதிரி போய் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட ஸ்மெல் பண்ணுறான். வி, சைலண்டாக இரு, எதுவுமே பேசாத,
உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு அவன் திருப்பி உங்களை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி பெட்ரூம்க்கு வந்து கூப்பிட்டு போகிறான். அப்படியே அங்கே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் மேலே லைட் ஆகுறான். அப்படியே திருப்பியும் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் நெக் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போகிறான். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவன் வந்து கொஞ்ச நேரம் கிஸ்ஸு அப்படி இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். நீங்களும் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்களும் வியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டு வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 2, 3, 4 அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு ரவுண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே டைம் போக போக உங்களுக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நீங்கள் வந்து விஏ தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவனை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என் அழகு புருஷன் 1 மந்த்தாக உன்னை தனியாக விட்டு போயிட்டேன்ல, சாரிடா, நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவனே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்து கேட்கும். இது வந்து நான் மூன்லைன் ஃபஸ்ட் சீசன் பார்த்தா தெரியும் என்ன சவுண்டு அப்படின்னு. நீங்களும் வந்து என்னது இப்போ சவுண்ட் கேட்குதோ அப்படின்னு நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில் வந்து போகிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வி வந்து ஏஞ்சிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. எங்கே போனா? ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருப்பாளோ. வயன் 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 எங்கடி போன? என்ன சவுண்டே காணோம், எங்கே போயிருப்பா அப்படின்னு அவன் அப்படியே கீழே வரான். கீழேயும் நீங்கள் இல்லை, கார்டன்லேயும் இல்லை. அப்படியே வந்து எங்கே போயிருக்கா? நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே போவா, இதென்ன சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி போயிருக்கா? ஐயோ எங்கே போனாலும் அப்படின்னு அவனும் கால் ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. அவன் அப்படியே என்னாச்சு, ஒரு வேளை மார்க்கெட்டுக்கு போயிருப்பாளோ. ஆனால் எல்லாமே வீட்டில் இருக்கே. வயன் எங்கே போனேன், என்ன டென்ஷன் ஏற்றுறத வேலையை வச்சுருக்கா, எங்கே போனான்னு வேற தெரியலையே அப்படின்னு அவன் வந்து உங்கள் வீட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். வீட்டு வெளியில், ஏன்னா உங்கள் வீடு வந்து அவுட்ஸ்கட்ஸில் தானே இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறான். நீங்கள் இல்லவே இல்லை. வயன் எங்கே போனேன் அப்படின்னு அவன் நீங்கள் கேஷுவலாக போகிற பார்க்கு அது இதுன்னு எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு இடத்துலையும் அவன் கண்ணுக்கே தெரியல. அவன் ரொம்ப பயந்துட்டான். அப்படியே அவன் தேடாத இடமே இல்லை, அப்படியே தேடிட்டே இருக்கான். டைம் வந்து போயிட்டே இருக்குது. பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இல்லை வயன் வயன் எங்கேயுமே போயிருக்க மாட்டா. தயம் நல்லா திங்க் பண்ணிப்பார். ஏதாச்சும் ஒரு பிளேஸை மிஸ் பண்ணியிருப்ப பாருடா அப்படின்னு அவனே வந்து ஒரு பார்க்கில் பெஞ்ச் மேலே உட்காந்து தலையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான். எங்கே போனாலும் அப்படின்னு உங்களை எங்கே தேடியுமே காணும். தாங்க வந்து அப்படியே அதே பிளேஸில் தான் வந்து உட்காந்துருக்கான். அப்படியே ஈவினிங் ஆகுது, அதே பார்க்கில் தான் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இல்லை தேங், நீ இப்படியும் உட்காந்துருந்தா வயன் இல்லை, நம்ம காலையிலேருந்து இங்கே இருக்கோம், ஒரு வேளை வயன் வீட்டுக்கு போயிருந்தா என்ன பண்ணுவேன், ஏன்டா அப்படின்னு அவன் திருப்பியும் வீட்டுக்கு வந்து போகிறான். அப்பயும் கத்தி கத்தி பார்க்குறான். வயன் வயன் எங்கே இருக்க வயன் அப்படின்னு வீடு முழுக்க தேடுறான். நீங்கள் எங்கேயுமே இல்லை. நீங்கள் அப்படியே எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு தெரியாமல் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் நீங்கள் எங்கேயோ மிஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு. அவன் வந்து ரொம்ப டென்ஷனாக எங்கே போயிருப்பீங்க, யார் கூட போயிருப்பீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து உட்காந்துருக்கான். அவன் எதுவுமே அவன் மைண்டில் ஒரு தாட்ஸ் தான் ஓடுது. அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு இருக்கிற ஒரே தாட், எங்கே போயிருப்பா, எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தாட்ஸே போகுது.
நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரியாமல் அவன் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்கான். அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்குது. அவன் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இன்னும் கன்ஃப்யூஷனில் தான் உட்காந்துருக்கான். ப்ளஸ் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். டைம் வந்து போகுது. இப்போ மிட் நைட் ஆக போகுது. அதே டைம் சேம் சவுண்ட் வந்து தேங்க் கேட்குது. என்ன சவுண்டு கேட்குது? ஒரு வேளை போர்ட்டல் ஏதாச்சும் ஓப்பனாக இருக்குமா? ஐயோ அப்படின்னு அவன் அப்படியே அந்த லேக்குக்கிட்ட வந்து ஓடுறான். அந்த லேக்கிட்ட போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு போர்ட்டலையும் காணோம். என்ன இப்போ தானே சவுண்டு கேட்டுச்சு. போர்ட்டல் மூட 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுமே. ஆனால் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை அப்பா என் மேலே இருக்கிற கோவத்தில் வயனை ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா? தேங்க் இதெல்லாம் யோசிக்காத. இல்லை, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அது எதுக்கு அவர் பண்ண போகிறாரு? ஆனால் இல்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. எனக்கு புரியல. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஆனால் என்னன்னு தான் புரியல. ஒரு வேளை போர்ட்டல் ஓப்பனாக இருந்தால் மூடுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துடுறான். அப்போது யாரோ ஒரு பர்சன் தூரத்துலேருந்து தேங்க பார்க்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனும் வந்து பார்க்குறான், யார் அது அப்படின்னு. தேங்க அந்த பிளேஸுக்கு வந்து போகிறான். யார் அது? வெளியில் வாங்க. யாரோ நின்றுட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. வெளியில் வரப்போகிறீங்களா இல்லையா? தேங் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றான். அப்போ தேங்கும் திரும்பி பார்த்து, மின் நீங்கள் என்ன பண்ணுற? தேங்க் உனக்கு ஒன்று சொல்லி கூப்பிட்டு போகலான் தான் வந்தேன். வயன் அப்பா கிட்ட தான் இருக்கா. அவனை அம்மா தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. எவ்வளோ சீக்கிரம் நீ கிளம்புனா அவ்வளோ நல்லது. வயன் எப்படியா அங்கே வந்தா? நேற்று போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்து வயனை கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. என் கூட வந்தால் வயன் உனக்கு கிடைப்பான், இல்லைன்னா இல்லை. நீ நினச்சி வந்தாலும் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியாதுனால, ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் உங்ககிட்ட இல்லை. தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு மின் வந்து கூப்பிடுறான். தேங்கும் யோசிக்காமல், சரி நான் வரேன், போர்ட்டலை ஓப்பன் பண்ண மின் பண்ணுறேன் அப்படின்னு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ 2 பேரும் வந்து போகிறாங்க. தேங்க் இரு, அம்மா அங்கே இருக்காங்க. அம்மா இதுக்கு அங்கே இருக்கா அங்கே அப்படின்னு மின் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறான். தேங்க் எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து 2 months ஆச்சு. நான் எப்பவுமே இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு வருவியான்னு. ஆனால் உன்னால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படியோ உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயன் எங்கம்மா? தேயாங் வயன் எங்கன்னு கேட்டேன். வயன் எங்கே இருக்காம்மா? அரண்மனையில் தான் இருக்கா. நான் இப்பயே அவளை பார்க்கணும். தேயாங் இப்போ முடியாதுடா, நான் இப்பயே பார்க்கணுன்றல. தேங்க்ஸ் சொல்கிறது கேளு. இப்போ முடியாது, அவள் அப்பாவோட கஸ்டடியில் இருக்கா. அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதெல்லாம் தெரியாது. நான் தான் இதெல்லாம் வேணான்னு விட்டு போயிட்டேன்ல. திருப்பி என்ன வந்துச்சான் அவருக்கு? இங்கே பாருமா, இங்கே இருக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி வரமாட்டேன்னு எல்லாமே சொல்லிட்டு தான் போனேன். என் பொண்ணாட்டியை எப்படி கூப்பிட்டு வர்றது நியாயமாக எனக்கு படலை. நான் இப்பயும் அவளை பார்க்குறேன், கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். எதுவுமே பேசாதம்மா அப்படின்னு அவன் வந்து அந்த பேலஸை நோக்கி போயிட்டுருக்கான். தயாங் நான் சொல்கிறது கேளு. மின் என் கையை விடு. தயாங் இங்கே பாரு, அப்பா என் கையை விடுன்னு. தேங்க்ஸ் சொல்கிறது கேளு. இப்போ வயன் அப்பாவோட பேலஸில் தான் இருக்கா. ஆனால் இந்த பேலஸில் இல்லை. பின்ன எந்த பேலஸில் இருக்கா? சொல்ல மாட்டேன் மின், சொல்ல மாட்டேன். தேங்க் சொன்னால் நீ எங்கே அப்பாவை மீட் பண்ண போகிற? நான் சொல்கிறதா இல்லை.
நான் உன்னை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். அம்மா வாங்க போகலாம். உனக்கு வயன் வேணும்னா எங்கள் கூட வா, இல்லை நான் தனியாகவே தேடிக்கிறேன்னா எந்த பேலஸில் இருக்கேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து போகிறான். நானும் வரேன். இப்போ தான் அவளை தேடி போகிறேன்னு நான் வரேன்றேன்ல. அவன் தான் வரேன்னு சொல்கிறான்ல, எதுக்கு அவனை கோவப்படுத்துகிறேன்? சரி வா அப்படின்னு 3 பேரும் வந்து போகிறாங்க. அப்படியே தயங்க வந்து அவங்க அப்பா முன்னாடி போய் நிற்கிறான். என்னப்பா இப்போ தான் உனக்கு இந்த உலகத்துக்கு வழி தெரிஞ்சுதா? எதுக்கு வந்த? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க இவங்கள பார்க்கலாம் வரல. என்னோடய பொண்டாட்டிக்காக வந்து அவளை அமுச்சு விட்டுட்டிங்கன்னா நான் இதுக்கு இங்கே வரப்போகிறேன். எனக்கு தெரியாமல் அவளை கூப்பிட்டு வந்ததே தப்பு. இதெல்லாம் ஏன் வந்தான்னு கேட்குறீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? தயங்க, அது உங்கள் அப்பா. ப்ளீஸ், இப்போ எதுக்கு அவளை கூப்பிட்டு வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை இல்லை இல்லை, நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்படி பண்ணது எனக்கு கரெக்டாக படல. ஒரு அரசனாக இருந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. தேங்க, நான் எதுக்காக அவளை கூப்பிட்டு வந்தேன்னு தெரியாமல் பேசாத. தெரிஞ்சு பேசுகிறனோ தெரியாமல் பேசுகிறனோ, ஏன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தது இது தப்பு தான். இப்போ அவள் எங்கே இருக்கா? அவள் எங்கே இல்லை. அதுதான் எனக்கும் தெரியும் எந்த பேலஸில் இருக்கா. நான் ஏன் சொல்லணும்? நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா வந்து கிளம்பிடுறாரு. டேங்க் வந்து அவங்க செம்ம கோவம் வருது. என்னால் முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? 10 நிமிஷத்தில் அவளை கண்டுபிடிச்சிருவேன். டேங், உன்னால் முடியாதுடா, உன்னால் முடியவே முடியாது, நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டேங் வந்து, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா? என்னடா அது? எனக்கு ஒரு இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம், நானே என் பொண்டாட்டியை தேடிக்கிறேன். தேங்க், நான் உனக்கு ஒன்று சொல்லணும். இல்லைம்மா, எனக்கு கேட்க டைம் இல்லை. வயன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் அதை சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். சொல்லுங்கள், எங்கே இருக்கா? ஒன்று சொல்லவா? நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நினச்சா வயன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். நீ எக்கேடுக்கிட்டு போ அப்படின்னு என்னை விட்டுட்டா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நானே அவளை தேடி போய்க்கிறேன். தேங்க், அவள் ஈஸ்ட் பேலஸில் தான் இருக்கா. சீக்கிரம் போ, இல்லைனா கரெக்டாக இன்னொரு 1/2 ஹவரில் அவளை இன்னொரு பேலஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு, உன்னால் அவளை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவ்வளோ லவ் பண்ணுறியா அவளை? இது நான் எப்பயோ உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. திருப்பியும் இது கேட்குறீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவளுக்காக தான் நான் இந்த பேலஸ் இது அதுன்னு எல்லாமே விட்டுட்டு போனேன். அப்படி இருக்கும்போது அவளே என்கிட்ட வந்து பிரித்தா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். வயன் எங்கே இருக்கா? அவளை இன்னொரு பேலஸ்க்கு எப்பயோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஈஸ்ட்டுன்னு சொன்னீங்க? அவள் இந்த பேலஸில் தான் இப்போ இருக்கா. என்னடா சொல்கிற? ஆமாம், நீங்கள் ஆர்வப்பட்டு சொல்லிட்டீங்க. இப்போ அது மட்டும் தப்பாக போச்சு. அவங்க உங்களை ரொம்ப அசிங்கமாக நினைப்பான். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கிளம்பியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே தேங்கோட அம்மா அவங்க அப்பா கிட்ட போய், என்னங்க உங்களுக்கு என்ன இப்படி, நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. இங்கே பாருடி, நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியாமல் பேசாத. எதுக்கு பண்ணீங்க? அவனை ஹர்ட் பண்ணாதானே? உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அதனால் உங்களுக்கு கோவம். அந்த கோவத்தை எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அவன் தான் முக்கியம், அவள் தான் முக்கியம் அப்படின்னு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, வயன் அவளோட விருப்பத்தோடு தான் இங்கே வந்தா. அது உனக்கு முதல்ல தெரியுமா? விருப்பத்தோடு வந்தா? எனக்கு அப்படி தெரியலங்க. அவளை இழுத்துட்டு வரும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்த மாதிரி தெரிஞ்சுது.
இங்கே பாரு, தோ அவன் அந்த சைடு தான் இருக்கான், போய் பார்த்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து போயிடுறாரு. தாங்கோட அம்மாவும் அப்படியே உங்ககிட்ட வந்து வராங்க. வயன், ஆண்டி வாங்க. வயன் உனக்காக தேவங்க வந்திருந்தானா? வந்துட்டான்ல, சந்தோஷமாக இருங்க. ஆனால் அவன், எனக்கு தெரியும் அவன் உங்ககிட்ட கோவமாக தான் பேசியிருப்பான். ஏன்னா நான் எதுக்கு எனக்காக அவன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இங்கே அவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏதாச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை ஆண்டி. பட் உங்களை விட்டு எனக்காக எதுக்கு வந்தானோ எனக்கு தெரியல. ஆனால் நான் இங்கே விருப்பத்தோடு தான் வந்தேன். தயாங்க உங்ககிட்ட சேர்க்கணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்தேன், தவிர அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. அங்கிள் எனக்கு எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு தெரியும் எல்லாமே. தாங்க என் கூட வந்ததுக்கப்புறம் இந்த 2.5 months நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. சாரி, எனக்கு அது 2.5 months, உங்களுக்கு அது 6 months இல்லை. 6 monthsக்கு மேலேயே நீங்கள் பெற்ற புள்ள உங்ககிட்ட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எல்லாமே சொன்னார். அண்ட் ஒன் மோர் திங், நான் இங்கே தங்கலான்னு சொன்னார். நான் தேங்கோட ஒய்ஃபாக இங்கே அவர் எல்லாமே ஒத்துக்கிட்டார். நீ வந்தால் தான் தயாங்க வரவான் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா தேங்க தனியாக விட்டு அலைய வைக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனால் அவர் நிறைய சொன்னார், எப்படி நீங்களும் தேங்க இருந்தீங்களோ அது இதுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அம்மாவோட பாசம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியாது, அப்பா அது எதுவுமே தெரியாது. எனக்கு அம்மா அப்பாவோட இருந்து எனக்காக வந்த தயாங்கு விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் தேங்க் எதுவுமே சொல்லாமல் நான் இங்கே வந்தேன். அப்புறம் அங்கிள் வந்து மின்னாம் சுட்டு தயாங்க வர்ற மாதிரி பண்ணார். அதுதான் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக ஒன்றும் ஆகலை, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போது தேங்காவோட அம்மா வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலம்மா, எனக்காக நீங்கள் வந்திருக்கனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்திருக்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்னன்ட்டு இப்படி கேட்குறீங்க? எனக்கு தான் அவங்க யாருமே இல்லை. நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு அங்கே தாங்க மட்டும்தான் இருக்கான். அப்படி சொல்லாத வயன், நான் இருக்கேன். இதுக்கு மேலே நீ என்ன அம்மானே கூப்பிடு. ஆன்ட்டினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அது இல்லை ஆண்டி, நான் இப்போ சொன்னல உனக்கு அம்மாவாக நான் இருக்கேன். சரிம்மா. தேங்க் இது சொல்லணும். இல்லை வேணாம், தாங்க என்னை தேடி வருவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான், நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதே டைம் தேங்க வந்து வராம். நீங்கள் சொன்னல அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான், அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆண்டி. என்ன சொன்ன? இருக்குமா? சரி, இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல வயன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து போகிறாங்க. என்னம்மா? அவன் என்ன சொன்னான்? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலங்க, எதிர்பாராமல் நடக்கிறது தான் இதெல்லாம். உன்னோட பையனும் வந்துட்டா, உன் பொண்ணும் வந்துட்டா. பொண்ணா? வயனை தான் சொன்னேன். வயன் இங்கே தான் இருக்க போகிறாளா? ஆமாம், தேங்க் கன்வின்ஸ் ஆகிட்டா வயன் இங்கே தான். அவள் பர்மனெண்ட்டாக இங்கே இருப்பாள் நம்ம கூட, நம்ம பையனும் நம்ம மருமகளும். நல்லா இருக்குல்ல கேட்க? நல்லா இருக்கு அப்படின்னு தேங்கோட அம்மாவும் அப்பாவும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைம் தேங்கும் வந்து வந்துடுறான். அவன் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, மரியாதையை சொல்லுங்கள், அவன் எங்கே இருக்கா? தேங் வந்துட்டியா? அம்மா
நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம், வயன் இங்கே தான் இருக்கா. ஆனால் அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. இதோ அங்கே இருக்கா பாரு அப்படின்னு தேங்க்கு காமிக்கிறாங்க. அவனும் ஓடி வரான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பேக் சைடாக திரும்பி அப்படியே தேங்க் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். வந்துட்டியா? வயன் எங்கெல்லாம் தேடின தெரியுமா உன்னை? இங்கே இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எதிர்பார்க்கலடா. என்ன? அதான் நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவேன்னு எதிர்பார்க்கலன்னு. சரி வா, இங்கேருந்து கிளம்பலாம். தேங்க் அது இல்லை. ஏன்? வா, இங்கே நம்ம இருக்க வேணாம். தேங்க் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி பேச போகிறேன்? என்ன பேச போகிறேன்? தேங்க் பா, நாங்கள் கிளம்புறோம். தேங்க் நான் உங்ககிட்ட பேசணும்டா. எனக்கு பேச ஒன்றும் இல்லை. தேங்க் நான் சொல்கிறது ஒரு வாட்டி காது கொடுத்து கேளு ப்ளீஸ். முடியாது, வா போகலாம். தேவங்க தான் சொல்கிறாருல்ல, கேளு. ஃபயன் நீயுமா, கேளு. சரி, என் பொண்டாட்டி சொல்கிறதுனால ஒத்துக்கிறேன். என்னமோ சொல்லுங்கள். தேங்க் நான் இந்த 6 months உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுண்டா. நல்லது, நாங்கள் கிளம்பவா? தயாங் சொல்கிறது கேளுடா. ஏண்டி உன் பிரச்சனை? இங்கேருந்து போகலாம். சொல்கிறது கேளுன்னு. தேங்க் என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனால் வயனை கூட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை கூட கேட்க மாட்டியா? அதுதான் எனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்லப்பா. தயோங் சொல்கிறது கேளுன்றல. என் வயன் என்னடி உன் பிரச்சனை? மரியாதையே வா, இல்லைன்னா உன்னை இங்கே விட்டு போயிடுவான் பார்த்துக்கோ. சரி போ, நான் இங்கே இருக்கேன். ஏய் மரியாதை வாடி. அவங்க சொல்கிறது கேளு தயாங்க. அப்படின்னா நீங்கள் தாங்க அவங்க அப்பா முன்னாடி நிற்க வைக்கிறீங்க. சாரிடா, நான் பண்ணது தப்பு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. சாரி கேட்குறல்ல, என்னை பாரு தயாங்க. பா, நீங்கள் சாரி கேட்டால் ஒன்றும் நான் மயங்கிட மாட்டேங்க. அதுக்கு இல்லை, உன்னை இந்த 6 months நீ இல்லாத இந்த பேலஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ எப்பவுமே அது இதுன்னு பண்ணிகிட்ருப்ப, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்ப. ஆனால் இங்கே இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. முன்ன பாரு, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அப்புறம் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் தினமும் வராங்க, ஒரு ரூமில் உட்காடுறாங்க, உன்னை பற்றியே நினைக்கிறாங்க, போகிறாங்க. எப்பவுமே நீ அவங்க கூட இல்லை, அவங்க இல்லாமலே நீ எங்கேயும் போக மாட்ட. அப்படி இருக்கிற நீ சடனாக போயிட்டா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நாங்கள் கூட பரவாயில்ல, உங்கள் அம்மா அவ்வளோதான், இருக்கிற இடமே தெரியல. சும்மா வரா போகிறா இருக்கா, அவ்வளோதான். உயிரோடு இருக்கா, அவ்வளோதான். தவிர ஒரு பேச்சு கூட பேச மாட்டேன்றாடா. ஆனால் நீ சிம்பிளாக எங்களை விட்டு போயிட்ட. இப்போ கூட நீ வரமாட்டேன்னு தெரியும், அதனால தான் வயனை கூப்பிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டே அவளை கூப்பிட்டு வந்தேன். அவகிட்ட சடனாக தான் அவளை கூப்பிட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா நீ எங்கள் கூடயும் இருக்கணும். அங்கே நீங்கள் இருக்கிற உலகத்தில் உங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்குன்னு இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. புரியுதா தேங்க்? வயன் இங்கே இருப்பா உன் கூடயே. நீ எங்கள் கூடயே இருக்கலாம்ல. தோ இதுக்கப்புறம் நீ தான் இந்த பிளேஸை ஆளணும். நீ தான் ஒரு கிங்குடா. அப்படிப்பட்ட நீ இங்கேருந்து போயிட்ட, எப்படி எங்களால் தாங்க முடியும்? ஆமாம், அப்பா நீ கோவமாக பேசிட்டேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. இப்போ தான் நான் சொல்கிறேன்ல, ஏற்றுக்கோ, என்னை மன்னிச்சிரு. என்னை, உங்கள் அம்மாவை, உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு இங்கே இருந்துரு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்குறேன். அப்புறம் பையனுக்குன்னு அங்கே யாருமே இல்லை. இப்போ நாங்கள் இருக்கோம். இதோ நாங்கள் தான் அவளுக்கு அப்பா அம்மா மாதிரி. அப்பா அம்மா பாசம் எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிப்போம் அவளுக்கு.
அவளை இங்கே வச்சுக்கோ, நீயும் அவளும் எங்களை விட்டு போகாமல் இருந்தால் எங்களுக்கு அதே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தேங்கிட்ட இறந்துடலாம் தேங், ஓகே சொல்லு. எனக்கும் அங்கே யாருமே இல்லை, உனக்கும் அங்கே யாருமே இல்லை. இங்கே பாரு, ஃப்ரீயாக நம்ம 2 பேரும் இருக்கலாம் வித் நம்ம அம்மா அப்பா கூட. ஓகே சொல்லிவிடு ப்ளீஸ்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவனை சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூடா, நீ ஒத்துப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்கோட அப்பாவும் அப்படியே தேங்க ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றிடா என் கூட இருப்பேன்னு சொன்னதுக்கு. பா அதெல்லாம் எதுக்கு, நீங்கள் என் அப்பா, உங்களை நான் திட்டியிருக்கலாம், அசிங்கப்படுத்தியிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் எங்கள் அப்பா தான், அது மாறாதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே தாங்க தான் இந்த பிளேஸுக்கு வந்து இதுக்கு மேலே ஆட்சி செய்ய போகிறான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு திருப்பி அவங்களோட ஸ்டைலில் மேரேஜும் நடக்கும். நீங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பியாக இயர்ஸ் வந்து கடந்து போகுது. உங்களுக்குன்னு இப்போது ஒரு பெரிய ஃபேமிலி வித் 2 கிட்ஸ். அவங்க 2 பேருக்கிட்ட நீங்கள் அப்படியே விளையாடிட்டுருக்கீங்க. என்னடா குழந்தைங்கள விட்டு வரமாட்ட போல. பா அவங்க ஏன் குழந்தைங்க, என் கூட தானே இருப்பாங்க. அப்படியா பாப்பியா, பார்க்கலாம், வேணா போட்டு வச்சுக்கலாம், உங்ககிட்ட வருவாங்களோ என்கிட்ட வருவாங்களோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க ஒரு சைடு, தேங்கோட அப்பா ஒரு சைடு உட்காந்துருக்காங்க. செல்லம் வாங்க வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த 2 குழந்தைங்களும் தேங்கோட அப்பா சைடு வந்து போகுதுங்க. தேங்க வந்து அப்படியே உட்காந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு பார்க்குறான். அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே தேங்கக்கிட்ட வந்து அப்படியே தேங்கோட மடி மேலே உட்காராங்க. சொன்னல, அது என் பிள்ளைங்க, அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு கொடுக்காதுப்பா. மூஞ்சி அப்படி வச்சா அப்படி தான் இருக்கும். நீ குழந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்களும் உங்ககிட்ட தாண்ட வரும். சரி அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு போய் வெளியில் என்ன நடக்குதுன்னு பாரு. போங்கப்பா தயோங், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதெல்லாம், எனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவைப்பா, அதுவும் என் பேரன் பேத்தி கூட அப்படின்னு அவர் வந்து அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து பார்த்து சிரிச்சிட்ருப்பீங்க. அப்படியே தேங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்து, ஹேய் என்ன தேங்க, ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கையாடி? அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் அப்படியே தேங்கோட ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்புறம் நீ, நான், அம்மா, அப்பா, நம்ம குட்டி ட்வின்ஸ், நல்லா இருக்குல்ல இது? ஒரு வேளை நம்ம இன்னும் அங்கேயே இருந்திருந்தா இதெல்லாம் கிடைச்சிருக்காதுல்ல. அதான் அது நடக்கலைல்லடா, விடு. நாம் இங்கே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். வயன், என்ன இந்த ஹாப்பினஸில் நான் ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிறேன்? நாம் ஏன் இன்னொரு பேபிக்கு ட்ரை பண்ணக்கூடாது? தயோங், இல்லடி, அது வந்து ட்ரை பண்ண ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோர்கிட்ட போய் டோரை லாக் பண்ணிட்டு வரான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே அது இதுன்னு எல்லாமே நடக்கும். ஓகேடா, இதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஹாப்பி எஃப்எஃப் மாதிரி. அண்ட் இதில் ஸ்டோரி புரியலன்னா போய் ஃபஸ்ட்டு வந்து போட்ட 1 ஷாட் வந்து பாருங்கள். ஓகேடா, பாய், டாட்டா, see you later.